வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். கள்ளக்குறிச்சி விவகாரம் உச்ச நிலையில இருந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த உச்சகட்டத்தை இன்னும் ஹை பீக்கு மாத்துற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பிரபலமான ஒரு செய்தி ஊடகம் இப்போ வெளியிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழகத்தில் இப்போ உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க இந்த புதிய சிசிடிவி சார்ந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட வழக்கில் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரண வழக்கு இருக்குல்லங்க, இந்த வழக்கில் இதுக்கு முன்னாடி என்னென்ன தகவல்கள்லாம் பதிவு செய்யப்பட்டுச்சு, அது யாரெல்லாம் பதிவு பண்ணா, அது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது ஸ்ரீமதி எப்போ இறந்தாங்கன்னு பள்ளி நிர்வாகம் சொல்லியிருக்கு, ஸ்ரீமதியோட பெற்றோர்கள் அதுக்கு எப்படி மறுப்பு சொல்லியிருக்காங்க, அண்ட் பள்ளி நிர்வாகம் சார்பில் இருந்து என்ன வீடியோ வெளியிடப்பட்டுச்சு அது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த சிசிடிவி சம்மந்தமாக நான் விளக்குறேன். அப்போதான் உங்களுக்கு தெளிவாக புரிதல் கிடைக்கும் இதில் எந்த பக்கம் சரி இருக்குது எந்த பக்கம் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆரம்பகட்ட கிளாஸுக்கு போயிடலாமா? கன்னியாமூர் சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி கள்ளக்குறிச்சி அப்படின்ற பேரை இப்போ நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி அப்படின்னாலே இந்த ஸ்கூல் தான் வந்து ரிசல்ட்டில் காட்டும் போல இருக்கு. அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு. கடந்த 13ஆம் தேதி ஸ்ரீமதி அப்படின்ற மாணவி இந்த பள்ளி வளாகத்துக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற தகவல் தான் முதற்கட்ட தகவலை வெளியே பரவ ஆரம்பிச்சது. நிறைய பத்திரிகைகள்லையும் செய்தி ஊடகங்களையும் இதே தான் செய்தியாக வெளியிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, 13ஆம் தேதி கிடையாது, அதுக்கு முன்னாடியே எங்களோட பொண்ணை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு ஸ்ரீமதியோட பெற்றோர் சொன்னாங்க. இது உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்துச்சு. என்னடா, ஒரு பக்கம் பார்த்தா தற்கொலை நியூஸ் போடுறாங்க 13ஆம் தேதி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா இப்படி சொல்றாங்க. இதில் வேற ஏதாவது விஷயம் இருக்கும் போல இருக்குன்னு நம்ம எல்லார் மனசுலையும் சந்தேகம் ஏற்பட்டுச்சு. இதை சார்ந்த இந்த விஷயம் அப்படியே எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சது. அது வன்முறை வரைக்கும் போச்சு. அந்த குறிப்பிட்ட சக்தி பள்ளியை போராட்டக்காரர்கள் எந்த அளவாக மாற்றி வச்சிருந்தாங்கன்னு நாமளும் பார்த்துருந்தோம். இந்த நேரம் சார்ந்து அந்த பள்ளியோட செயலாளர் சாந்தி அப்படின்றவங்க அவங்களே கேமரா முன்னாடி தோன்றி ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதாவது இவங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட மரணத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரியும் அது தற்கொலை தான் அப்படின்ற விஷயத்த ஆழமா அவங்க தெரிவிச்சோம். இதுக்கெல்லாம் மேல ஸ்ரீமதியோட தாய் மீது குற்றம் சுமத்தியும் அவங்க அந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ முதல்ல பாத்துருங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் மக்களே, நான் வந்து சக்தி ஸ்கூல் செயலாளர் சாந்தி ரவிக்குமார் பேசுறேன். ஸ்ரீமதியோட விவகாரத்துல அந்த பொண்ணு என்னைக்கு இறந்தது சூசைட் பண்ணிக்கிச்சோ அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். நானும் சரி, எங்க பள்ளியில இருக்கவங்க, ஆசிரியர்கள், அவங்க காவல்துறை யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அத்தனை பேருமே நாங்க வந்து இன்னை வரைக்கும் நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க விசாரணைக்கு எல்லாம் ராத்திரி பகலா உட்காந்து நாங்க வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அவங்க கேட்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே அந்த பொண்ணு இறந்த அன்னையில இருந்து முன்னாடி நாள் பின்னாடி நாள் அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ எல்லாமே நாங்க காவல்துறையிட்ட ஒப்படைச்சிட்டோம். இதுல நாங்க எதையுமே மறைக்கல. அவங்க ஸ்ரீமதியோட அம்மா செல்வி வந்து எங்களை பார்க்கணும்னு சொன்னப்ப கூட சொன்னாங்க, பார்க்கலன்றத சொன்னாங்க. ஆனா நாங்க வந்து அங்க பள்ளியிலே இல்ல, நாங்க வந்து போலீஸோட கஸ்டடியில் இருக்கிறோம். அந்த நேரத்துல நாங்க எங்களை பார்க்க முடியல. இதுதான் உண்மை. இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து நாங்க எங்கேயும் போகல, போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் போது ஏன் இப்படி ஒரு வன்முறையை தூண்டணும், ஏன் இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பல சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பல அவங்களோட ஆதரவாளர்கள் யார் யாருன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பரப்பி ஒரு தப்பான இமேஜை வந்து ஸ்கூல் மேல கொண்டு வந்து இத்தனை வருஷமா நாங்க வந்து 98ல இருந்து இந்த பள்ளியை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நிர்வாகம் பண்ணி எத்தனையோ தடைகளை தாண்டி இன்னைக்கு ஒரு நிலைமை கொண்டு வந்து எத்தனை ஆயிரம் மாணவர்கள் இன்னைக்கு டாக்டரா, இன்ஜினியரா, பல அரசு பொறுப்புல எல்லாம் இருக்காங்க. அத்தனை மாணவர்களும் உங்களுக்கு தெரியும் நாம எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், உங்களை படிக்க வைக்கிறதுக்கு நாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு தப்பான தகவலை பரப்பி சம்பந்தமே இல்லாதவங்களெல்லாம் தூண்டி விட்டு இன்னைக்கு 17/7/2022 காலையில 10 மணிக்கு பள்ளியில் இருக்கிற வாகனம் என்ன பண்ணுச்சு, இந்த எங்களோட பள்ளியில இருக்கிற குழந்தைங்களுக்காக நாங்க வச்சிருந்த படிக்கிறதுக்கு உபயோகப்படுற பொருட்கள்லாம், மேஜை, நாற்காலி, இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் உடைச்சி எரிச்சு நாசமாக்கி மாணவர்களோட சான்றிதழ்கள், அவங்களோட இனி வாழ்க்கைக்கு அவங்களோட அத்தனை சர்டிபிகேட்ஸும் LKGல இருந்து +2 படிச்சுட்டு இருக்கிறவங்க, படிச்சு முடிச்சவங்க, அவங்களோட அசல் நகல் எல்லா சான்றிதழ்களும் என்ன பண்ணுச்சு, அதையெல்லாம் எரிச்சு சேதமாக்கி இன்னைக்கு எங்களை என்ன நாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுல எல்லாம் பண்ணி பசங்களோட வாழ்க்கையை வீணடிச்சிருக்கீங்க. இதுக்கு வந்து ஸ்ரீமதியோட அம்மா தான் முழுக்க பொறுப்பேற்கணும். அவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். இது அத்தனைக்கும்
எத்தனை கோடி பொருளை எல்லாம் நாசமாக்கி இன்னைக்கு எங்களை நம்பி படிச்சிட்டு இருக்க 3500 குழந்தைங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கியிருக்காங்க. இதை நாங்க மட்டும் இல்ல, இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேருமே உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி இதுக்கு ஒரு நியாயம் நீங்க கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். மக்களே, எல்லாமே அவங்க ஸ்ரீமதி அம்மா அனுப்புனது அத்தனையுமே உண்மை கிடையாது. அது எல்லாமே தவறான செய்திகள். நீங்க நான் மக்கள் கிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீமதியோட அம்மாவோட போனோ அந்த பொண்ணோட போன் நம்பரும் நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லுங்க. அதுல என்ன பேசியிருக்காங்க, அதுல என்ன நடந்தது, அந்த பொண்ணுக்கான இறந்ததுக்கான மர்மம் என்னன்றது அவங்களோட போன்ல இருக்கிற அந்த சிம்மை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாவே, அதை ட்ரேஸ் அவுட் பண்ணீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பள்ளிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் எங்களுக்கு பார்த்துட்டு இருக்க மாணவர்கள், பொதுமக்கள், எங்களுக்கு பள்ளி படிச்சு முடிச்சுட்டு போன மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இதை சப்போர்ட் பண்ணி இதை ஷேர் பண்ணுங்க. இதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பொய்யான தகவலை ஈஸியா எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி செஞ்ச அத்தனை பேருமே இந்த நியாயமான கோரிக்கையை, நியாயமான உண்மையான கோரிக்கையை எல்லாருக்கும் பரப்பி எங்களோட இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். எங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய, எங்களோட நம்பி இருக்கிற மாணவர்களோட வாழ்க்கைக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். இதுக்கு எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையா இருந்து காப்பாத்தி கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த சக்தி பள்ளி செயலாளரோட விளக்கம் என்னன்றதை பார்த்துட்டீங்க. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தது தான், ஆனால் ஒரு கிளான்ஸ் இப்போ எடுத்துங்க, ஓகேவா? இந்த கண்டென்ட் போக உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னு புரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது. அதில் ஒரு பதிவை எழுத்து வடிவில் இட்டிருந்தாங்க. யார்? இந்த பள்ளியோட செயலாளர் சாந்தி இருக்காங்களே, அவங்களே இட்டிருந்தாங்க. அதில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக அதில் சொல்கிற டேட்டும் டைமும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கடந்த 13ஆம் தேதி அதிகாலை 5:15 மணிக்கு சாந்திக்கு இரவு நேர காப்பாளர் ஃபோன் பண்ணியிருக்காராம், ஓகேவா? தரையில நினைவற்ற நிலையில அந்த பொண்ணு விழுந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த அந்த இரவு நேர காப்பாளர் தான் சாந்திக்கு தெரிவிக்கிறாப்லையா. ஸோ இதெல்லாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5:15க்கு. இதுக்கப்புறம் அந்த மாணவியை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறப்ப மருத்துவர் சொல்லிட்டாராம் பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தகவலை ஸ்ரீமதியோட பெற்றோருக்கு காலை 6:30 மணிக்கு நாங்கள் சொன்னோம் அப்படின்ட்டு அந்த ஃபேஸ்புக் பதிவில், கல்வி நிர்வாகம் வெளியிட்டிருக்க அந்த ஃபேஸ்புக் பதிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஸோ இரவு நேர காப்பாளர் எப்போ சாந்திக்கு ஃபோன் பண்ணியிருக்காரா? காலை 5:15 மணிக்கு. எப்போ? 13ஆம் தேதி. இவங்க எப்போ பெற்றோருக்கு சொன்னதா சொல்லியிருக்காங்க? 6:30 மணிக்கு. ஸோ இந்த 5:15, 6:30 இதுக்குள்ளதாங்க குழப்பமே, ஓகேவா? முதற்கட்ட குழப்பம் இங்கே தான் வந்துச்சு. ஃபாஸ்ட் கிளான்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இப்போதான் அப்டேட் விஷயங்களை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ரொம்ப பிரபலமான ஒரு தமிழ் செய்தி ஊடகம், அந்த சேனலுக்கு ஒரு குறிப்பிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்குங்க. ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ஃபுட்டேஜ் தான். இந்த வழக்கில் வெளியாகி இருக்க புதிய ஃபுட்டேஜ் தான் இது. இதுக்கு முன்னாடி இந்த அளவு டீட்டெயிலாக ஒரு ஃபுட்டேஜ் வெளியாகலை. எப்பேற்பட்ட ஃபுட்டேஜ் தருவாங்க இது? ஸ்ரீமதி மரணிக்கிறதுக்கு முன்னாடி சில நிமிஷங்களுக்கு முன்னாடி பதிவாகி இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை தான் அந்த குறிப்பிட்ட ஊடகம் வெளியிட்டிருக்காங்க. இதை நாமளும் ஃபுல்லாக பார்த்தோங்க, வெரிஃபை பண்ண ஆரம்பித்தோம். ஒரு சில சந்தேகங்கள் எழுந்தாலும் இப்போதைக்கு இதை பற்றி பெருசாக நாங்கள் இப்போ தனிப்பட்ட வகையில் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் தரப்புலேருந்து வெளியிடவே இல்லை. அப்படி இருக்கிறப்ப யார் இதை வெளியிட்டாங்க? ஏன்னா இவ்வளோ பெரிய சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வெளியே வருது அப்படின்னா காவல்துறை சொல்லுவாங்க அவங்க வெளியிட்டிருந்தாங்கன்னா நாங்கள் தான் வெளியிட்டிருக்கோம், ஏன்னா வதந்திகள் நிறைய பரவிட்டு இருக்கு, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வெளியிட்டிருக்கோன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதை சார்ந்து அவங்க தான் வெளியிட்டாங்கன்னு சொல்லலை, ஓகேவா? ஸோ அதுலேயே நமக்கு சந்தேகம் கிளம்புது, ஒருவேளை பள்ளி நிர்வாகம் தரப்புல இருந்து யாராவது இதை வெளியே விட்டுருப்பாங்களா? ஏன்னா இந்த நேரத்தில் அந்த பள்ளி மேலே எவ்வளோ பெரிய களங்கம் சுமத்தப்பட்டிருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அவங்க இந்த களங்கத்தை துடைக்கிற முயற்சியை யாராவது ஒருத்தர் இந்த ஃபுட்டேஜை வெளியிட்டிருப்பாங்களான்னு தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஊடகமே யார் வெளியிட்டாங்கன்னு தெரியலன்னு தான் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு குழப்பம் அப்படின்றது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சார்ந்து ஆரம்பத்திலே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த எல்லா குழப்பத்தையும் கடந்து இந்த சிசிடிவி காட்சிகளை நாம் கொஞ்சம் ஆய்வு பண்ண முற்படலாம். என்னென்ன ஷார்ட்ஸ் அதில் பதிவாகி இருக்கு அதை பற்றி மட்டும் ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கடந்த 12ஆம் தேதி நைட்டு 9:30 மணிக்கு ஸ்ரீமதி இருக்காங்களே, ஆக்சுவலாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் காட்டப்பட்டிருக்கல, இவங்க தாங்க, இந்த வளையத்துக்குள்ளே இருக்க இவங்க தான் ஸ்ரீமதி, ஓகேவா? இந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹவர் அப்படின்ற ஒன்று தான் ஃபுல்லாக கடைபிடிச்சிருந்திருக்காங்க. அதாவது படிக்கிறதுக்காக சில மணி நேரங்களை ஒதுக்குவாங்க. அப்பேற்பட்ட ஸ்டடி ஹவர் கிளாஸ் நடந்திருக்கு. அந்த ஸ்டடி ரூமுக்குள்ளே இருந்து ஸ்ரீமதி வெளியே வராங்க. வெளியே வர்றவங்க கையில் ஒரு புத்தகம் மாதிரி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இன்கேஸ் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எழுதின கடிதம் இந்த ஒரு நோட்டு புத்தகத்துக்குள்ள தான் கண்டிப்பாக இருந்திருக்கணும், மேபி, ஓகேவா? அப்படி இது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த லெட்டர் எழுதியே சில மணி நேரங்கள் தான் ஆகி இருக்கணும். இது எல்லாமே பாசிபிள் அப்படின்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் உண்மைத்தன்மையானதாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இது ஃபுல்லாக பாசிபிள். இவங்க வெளியே வர்றாங்க. அதுக்கப்புறம் கையில் வச்சிருந்த அந்த நோட்டு புத்தகத்தை பேக்கில் வைக்கிற மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறம் மாடிப்படி ஏறி அவங்க மேலே போகிறாங்க.
இந்த விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காம்ப்ளெக்ஸோட 2வது மாடியில் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்தமா இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 4 மாடி கட்டடங்களை கொண்டது. ஸோ இவங்க எங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டாங்க? 3வது மாடி. இந்த ஃபுட்டேஜில் இருக்க மாதிரி இவங்க மாடிப்படியை ஏறி போறாங்க அப்படின்னா அதுதான் 3வது மாடியா இருந்திருக்கணும். 2nd ஃப்ளோர்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது அப்படின்னா 3rd ஃப்ளோர்ல இருக்க ஃபுட்டேஜ் என்னாச்சு? ஏன்னா எங்க மேல தப்பு இல்ல அப்படின்றத ஒருவேளை பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா சொல்ல முற்படுறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஃபுட்டேஜை வெளியிட்டிருக்கலாமே, அதையா வெளியிடல? ஸோ இங்கே தான் நமக்கு இன்னொரு சந்தேகமும் வழுக்குது, இந்த ஃபுட்டேஜ் அப்போ யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஓடிட்டு இருக்க நம்பர் ஸ்லாட்டை பார்த்துருப்பீங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி இரவு 9:30 மணி வரைக்கும் ஸ்ரீமதி உயிரோடு தான் இருந்திருக்காங்க. அது கிளாரிட்டியாக நம்மளுக்கு தெரியுது. இது எல்லாமே உண்மை அப்படின்னா இந்த ஃபுட்டேஜ் உண்மையாக இருக்கணும், அதில் இருக்க டேட் உண்மையாக இருக்கணும், டைம் உண்மையாக இருக்கணும். ஓகேவா? இதே மனசில் வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் எந்த ஒரு அசம்பாவிதம் அப்படின்றதுனாலும் நடந்திருக்கணும். ஓகே, மாணவி மரணம் எப்போ நிகழ்ந்திருக்கலாம்? ஏன்னா பெற்றோர் சொல்றது ஒன்று, பள்ளி நிர்வாகம் சொல்றது வேற ஒன்று. காலையிலேயே இரவா அப்படின்றது இப்போ வரைக்கும் குழப்பமா மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சாங்களே, அதில் ஒரு சில மணி நேரங்கள் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலைக்கு முன்னாடியே அவங்க இறந்திருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாராலையும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்துச்சு. இரவு 10:30 மணிக்கு மேல கூட இவங்க இறந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு கூட இந்த சிசிடிவி ஆதாரமா வச்சுக்கிட்டு ஒரு சிலர் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, கிரவுண்ட் கேம்னு சொல்லுவாங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயே. இந்த மேல ஃப்ளோருக்கு ஃப்ளோர் கேமரா வைக்கல அப்படின்னாலும் இந்த கிரவுண்ட் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி கண்டிப்பா சிசிடிவி கேமரான்றது இருக்கணும். இன்கேஸ் இவங்க கீழே விழுந்தது பிளைண்ட் ஸ்பாட்டா இருந்தாலும் கூட இந்த சிசிடிவி கேமராவோட பதிவு வளையத்துக்குள்ள வராத பகுதிகளை பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதிகளாக இருந்தாலும் கூட இன்னொரு ஆங்கிளில் கேமரா பொருத்தி இருப்பாங்களா, அந்த ஷாட் வெளியே வந்திருக்கலாம். ஆக்சுவலாக இது எல்லா ஷாட்ஸையும், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்க ஷாட்ஸ்லாம் இருக்குல்லங்க, இது எல்லாத்தையும் போலீஸார் ஆல்ரெடி கைப்பற்றி இருக்காங்க. அதை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டேஜ் எப்படி வெளியாச்சு, யாரால வெளியாச்சு? இதில் இன்னும் கூடுதலான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவி விழுந்ததா சொல்லப்படுற அந்த இடத்துல மரம் முறிஞ்சு விழுந்ததாகவும் இந்த மரம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால கூட மேபி அந்த காட்சிகள் அதில் பதிவாகாம இருக்கலாம், தெளிவா பதிவாகாம இருக்கலாம்னு கூட சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே கோர்ட் மனசு வச்சு தாமா முன் வந்து இந்த ஃபுட்டேஜை வெளியிட்டா மட்டும்தான் நம்மளால ஆத்தென்டிகேஷன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் இது மாதிரி ஒரு சில கசிவுகள் இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதோட ஆரம்ப கட்ட கசிவு தான் இதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ஒரு சின்ன நம்பிக்கைனா, சிசிடிவி பதிவுகள் எல்லாமே போலீசார் கிட்ட இருந்து அதை அவங்க ஃபுல்லா வெரிஃபை பண்ணி கோர்ட் கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கீழே விழுந்ததுக்கு பிறகான காட்சிகள் இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு ஷாட்ல இருந்தா கூட போதும், இந்த வழக்கு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும். ஆனால் அந்த ஒரு ஷாட் சார்ந்து தான் இப்போ வரைக்கும் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் சார்ந்து நம்ம பார்த்து முடிக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் தேதி இரவு 9:30 மணிலிருந்து 13ஆம் தேதி அதிகாலை 5:15 மணி, இந்த 2 நேரங்களுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குன்றது இந்த ஃபுட்டேஜ் மூலமா தெரிய வருது. ஆக்சுவலாக இதை அதிகாரப்பூர்வமாக சொல்ல வேண்டியது இந்த விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிபிசிஐடி அதிகாரிகள். அவங்க தான், அவங்களோட விசாரணை படம் நீண்டு போய்கிட்டு இருக்கு. அதோட அப்டேட் உங்களுக்கு ஒன்று கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் முந்தைய வீடியோக்குள்ளேயே. ஸோ இந்த ஃபுட்டேஜ் ஒருவேளை முழுக்க உண்மையான ஃபுட்டேஜ் தான் அப்படின்ற விஷயம் தெளிவாயிடுச்சு அப்படின்னா இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள தான் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கணும். ஆனால் அது எப்படி நடந்துச்சு அப்படின்றது அடுத்த கேள்வியாக மலரும். ஓகே, இந்த கட்டடத்தோட 3rd ஃப்ளோர் இருக்குல்ல, இதை நோக்கி தான் சிபிசிஐடி அதிகாரிகளும் தங்களோட ஆய்வு பணியை ரொம்ப விஸ்தரிச்சு போயிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஃபுல்லா இதை சார்ந்து அவ்வளோ பெரிய ஆய்வு பண்ணியிருந்தாங்க. இந்த பொம்மையை வச்சு கூட நேற்றுக்கு ஒரு சில ஆய்வுலாம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஸ்ரீமதியோட எடைக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பொம்மையை, மனித உருவ ஒரு பொம்மையை செஞ்சு அதை அந்த பில்டிங்கோட 3rd ஃப்ளோர் இருந்து தூக்கி வீசியிருக்காங்க. சரி, ஒருவேளை மொட்டை மாடியிலிருந்து விழுந்திருந்தாங்கன்னா அப்படின்ற சந்தேகத்துல அங்க போயிருந்து கூட பொம்மையை வீசியிருந்தாங்க. தற்கொலை பண்ணி இருந்தா ஸ்ரீமதியோட சடலம் எங்க இருந்திருக்கும், ஒருவேளை யாராவது பிடிச்சு தள்ளி விட்டுருந்தாங்கன்னா அப்ப அந்த சடலம் எவ்வளவு தூரம் தள்ளி விழுந்திருக்கும். இது மாதிரி பலதரப்பட்ட ஆய்வுகளை சிபிசிஐடி அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த ஃப்ளோர் பேஸ் பண்ண இந்த பொம்மையை தூக்கி போற ஆய்வு அப்படின்றது லிட்டரலா 3 மணி நேரங்களுக்கு மேல நடந்ததா சொல்லப்படுது. சிசிடிவி சந்தேகம் அப்படின்றது இப்ப தமிழகத்துல அப்படியே லைட்டா கிளம்ப ஆரம்பிச்சிருக்கா. அதோ இந்த ஃபுட்டேஜை பார்த்தா பள்ளி நிர்வாகத்துக்கும் மாணவி மரணத்துக்கும் சம்பந்தமே இல்லை போல இருக்கு அப்படின்னு பேச தோன்ற மாதிரி தான் இந்த ஃபுட்டேஜ் அமைஞ்சிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை இந்த பேச்சுக்காக தான் இந்த ஃபுட்டேஜ் வெளியிடப்பட்டிருக்கா அப்படின்ற சந்தேகமும் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சம்பந்தமான பேச்சு வர்றதுக்கு முன்னாடி மிக பிரதான பேசு பொருளா இருந்தது இந்த குறிப்பிட்ட கடிதம் தான். அதை பத்தியும் பார்த்துடலாம். இந்த கடிதம் ஸ்ரீமதி எழுதின கடிதம்னு போலீசார் ஆல்ரெடி தெளிவா சொல்லிட்டாங்க. போராட்ட காலத்திலேயே இந்த கடிதத்தை படிச்சு காட்டவும் செஞ்சிருந்தாங்க. அப்பேற்பட்ட கடிதம் அதுக்கப்புறமா பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிடப்பட்டிருந்துச்சு, வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல. ஆனா இந்த கடிதம் சார்ந்து பல்வேறு தரப்பினர் பல சந்தேகங்களை முன் வச்சாங்க. குறிப்பா அரசியல் கட்சி தலைவர்கள் கூட பல சந்தேகங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதுல முதல் சந்தேகம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பொண்ணோட பெற்றோர் சொல்றாங்களேப்பா, இது போல இந்த கையெழுத்து அவங்க பொண்ணோட கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டு நோட்ல இருக்க கையெழுத்துக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கிறதா சொல்றாங்களேப்பா, அப்படின்னா இது உண்மையிலே அவங்க கடிதமா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்பினாங்க. ஏன்னா 3rd பர்சன் யாரா சொன்னாங்கன்னா இந்த விஷயத்தை பெருசா கிரெடிபிளா யாரும் நம்ப போறதில்ல.
ஆனால் பெற்றோரே சொல்லவே தான் அது என்னோட பொண்ணு கையெழுத்து இல்லைங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் இது சம்மந்தமாக பல பேராலையும் பேசப்பட்டிருந்துச்சு. ரெண்டாவது சந்தேகம் என்ன வளர்த்துச்சு, +2 படிக்கிற பொண்ணுக்கு எப்படி இந்த சிகப்பு மை கொண்ட பேனால எழுதுகிற பழக்கம் வந்துச்சு? ஏன்னா அவங்க மேக்ஸிமம் ப்ளூ பென் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த அண்டர்லைன் பண்ணுறது கூட பிளாக்கை மேபி யூஸ் பண்ணலாம். அரிதனும் அரிதாம தான் இதுக்கு கூட ரெட் இங்கை பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த லெட்டரில் எதுக்காக அவங்க ரெட் இங்கை பயன்படுத்தியிருந்தாங்க அந்த +2 மாணவி அப்படின்ற சந்தேகத்தை எழுப்பினாங்க. இவ்வளோ சந்தேகங்களை எழுப்பி இருந்த அந்த கடிதத்தில் அப்படி என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு, ஸ்ரீமதி என்னென்னலாம் குறிப்பிட்டாங்கன்னு போலீஸார் சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் அடங்கிய அந்த கடிதம் உங்கள் பார்வைக்கு. நான் நல்லா தான் படிப்பேன், கெமிஸ்ட்ரியில் நிறைய ஈக்குவேஷனாக இருக்குது, எனக்கு ஈக்குவேஷன் படிக்கவே வரலை, அதனால் கெமிஸ்ட்ரி மிஸ் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. ஒரு நாள் அவங்க மேக்ஸ் மிஸ் கிட்ட நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் என்னை ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஹாஸ்டலில் படிக்காமல் என்ன பண்ணுறேன்னு ரொம்ப திட்டினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் படிக்க மாட்டேன்னு இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் போய் ஒழுங்காகவே படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காலையில் மார்னிங் கிளாஸ்க்கு வந்த ஸ்டாஃப் என்ன படிக்கவே மாட்டியாமே, விளையாட்டுத்தனமாகவே இருக்கியாமேன்னு கேட்குறாங்க. மேக்ஸ் மிஸ்ஸும் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸும் என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. என்னால் முடியல. மேக்ஸ் மிஸ் என்னை மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறாங்க. சாந்தி மேடம், உங்களுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். எனக்கு இந்த வருஷத்துக்கு கட்டின ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் எங்கள் அம்மா கிட்டேயே திருப்பி கொடுத்துடுங்க. புக் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸையும் கூட கொடுத்துடுங்க. ஏன்னா நான் இருந்ததே கொஞ்ச நாள் தான். ப்ளீஸ் மேம். சாரி அம்மா, சாரி அப்பா, சாரி. ஆக்சுவலாக இந்த சந்தேகங்கள் ஒரு பக்கம் வளர்த்துட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியான நிறைய வார்த்தை போல நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லனா எதிர்கட்சியினர்லாம் இந்த குறிப்பிட்ட விவகாரம் இவ்வளோ பெருசாக மாறினது காரணம் ஆண்டுகிட்டு இருக்க அரசு தான் அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், மற்ற ஒரு சில எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் இது சம்பந்தமாக தங்களோட அதிருப்திகளை பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த பட்டியலில் கடைசியாக பேசியிருந்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் பேசியிருந்தாங்க. அவரும் ஒரு சில கொந்தளிப்புகளை வெளிப்படுத்தியிருந்தாப்புல. அதாவது இந்த தனியார் பள்ளி அப்படின்ற ஒன்று வேணுமா, அரசு கிட்ட தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சாரு. அந்த கடிதம் சார்ந்த அவரோட அதிருப்தியை பதிவு பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்து மேலதிகமாக தனக்குள் இருக்கிற ஒரு சில சந்தேகங்களை பற்றியும் அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. இதில் என்ன ஹைலைட்னா, அரசியல் தலைவர்கள் எல்லாரும் ஒருமித்த குரல்ல இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் சந்தேகங்களை தெரிவிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து கேட்டுக்கிறது, இது யாரும் அரசியல் பண்ணாதீங்கப்பா அப்படின்றாங்க. குறிப்பா அமைச்சர்கள் ஒரு சிலர் கூட இந்த கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க. இது ரொம்ப டென்ஸான ஒரு சிச்சுவேஷன். இந்த நேரத்தில் கூட இதை வச்சு நீங்க அரசியல் பண்ணுமான்னு அவங்க கேட்டிருந்தாங்க. இதுல அரசியல் இருக்கா இல்லையான்றது மக்களுக்கு முக்கியம் இல்லை. ஸ்ரீமதியோட மரணத்துக்கு நீதி கிடைச்சா போதும் அப்படின்றதான் சாமானியன் ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு, வேற எதுவும் இல்லை. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்த இவ்வளவு கலைவரங்களுக்கு மத்தியில சீமான் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க அதையும் ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. இப்போ அந்த தங்கச்சி இறந்துட்டா, ஸ்ரீமதி இறந்துட்டா. இப்போ அவங்க என்ன அதுல பல கேள்விகளை அண்ணன் நேற்று அறிக்கையில் எழுப்பிறீங்க. அதாவது 6 மணிக்கு இறந்துட்டா, 6 மணிக்கு அவ குதிச்சு இறந்துட்டா அப்படின்னா அதில் ஏன் அவள் சீருடையோட 6 மணிக்கு எந்த பிள்ளை சீருடையோட இருக்கு தம்பி? பள்ளிக்கூடம் எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு நமக்கு தெரியாதா? சரி, அவள் அவங்க தாயார் எழுப்பின கேள்வியே பார்ப்பான். காலில் முறிவில்லை, எலும்பில் முறிவில்லை, கைகால முறிவு, கையில் முறிவில்லை, தலையில் காயம் இல்லை, ஒரு சொட்டு ரத்தம் சிந்தலைன்னு. அப்போ ஏற்கனவே வேற எங்கேயோ இடத்துல இறந்துருக்கணும். அதானே யதார்த்த உண்மை. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த பிரச்சனையில் அன்னைக்கு நீர் போராடும் போது நீங்கள் நடவடிக்கை எடுத்து அந்த பிள்ளைக்கு உடற்கூறு ஆய்வு செஞ்சு ஒரு நியாயமான நீதியை பெற்றுக் கொடுத்தீங்க. அந்த கலவரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டு இது ஒரு கொதிநிலை ஏற்பட்ட பிறகு, கலவரம் வெடிச்சிட்ட பிறகு திருப்பி அவர்களை குற்றவாளின்னு கைது செய்கிறீங்க. அதுபோக மக்கள் போராடின பிள்ளைகளையும் கைது பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னென்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ எப்படி குற்றவாளியாக தெரியுது? அப்போ அவங்க பள்ளி நிர்வாகிகள் மேலே குற்றமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ போராடினா தான் நீங்கள் கைது செய்வீங்க. அப்போ அந்த பாதிக்கப்படுற மக்களை நீங்கள் என்ன எங்களுக்கு கற்பிக்கிறீங்கன்னா, போராடினா தான் நீங்களுக்கு, இல்லைன்னா நீதியும் கிடைக்காது, நியாயம் கிடைக்காது, ஒன்றும் கிடையாது அப்படின்னா போராடித்தான் ஆகணுங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளுறீங்க. போராட்டத்தை எங்கள் மேலே வலுக்கட்டாயமாக திணிக்கிறீங்க. இது எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க? இப்போவும் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல. இது மாதிரி நடந்துருச்சு. அவர் உயர் காவல்துறை அதிகாரி, அங்கே அந்த மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரி அந்த பொண்ணு படிக்க முடியாமல் என்னை படின்னு ஆசிரியர்கள் துன்புறுத்தினால இறந்துட்டேன்னு ஒரு கடிதத்தை படிச்சுக்கிறேன். கடிதம் அந்த தங்கச்சி எழுதியிருந்தா நீ பெற்றோர்கிட்ட கொடு, உறவினர்கிட்ட கொடு, நீ ஒரு நகல் எடுத்து வச்சுக்க. ஆனால் நீங்களே படிச்சுட்டு நீங்களே போனீங்கன்னா கடிதத்தை யார் எழுதுனது உலகத்துக்கு பைத்தியக்காரனு கூட தெரியுமே நீங்கள் எழுதி படிக்கிறீங்கன்ட்டு. இப்போ +1ல் 500 மதிப்பெண் எடுத்த பிள்ளையா உனக்கு படிக்க முடியாதுன்னு சொல்லுது? சொல்லுங்க தம்பி. 600க்கு 500க்கு மேலே மதிப்பெண் எடுத்த ஒரு பிள்ளை என்னை படிக்க சொல்லி தொல்லை பண்ணுறாங்கன்னு உலகத்தில் பைத்தியக்காரன் கூட தற்கொலை பண்ண மாட்டான். என்னை படிக்க சொல்லி ஆசிரியர்கள் அக்கறையில் சொல்கிறாங்கன்னு தான் நினைப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். இந்த அண்ணல் அம்பேத்கரை சொன்னதை தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதிகாரம் மிக வலிமையானது, அது வேலை செய்யுது. நாங்கள் எளிய மக்கள் இயன்றவரை கத்துறோம்.
அது நாங்கள் குரலற்றவர்களின் குரலாக இருக்கிறோம். நாங்கள் எளிய மக்களின் குரல் வலை நெரிக்கப்படுது, தொடர்ச்சியாக நெரிக்கப்படுது. இப்போ அதில் போராடின 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நீங்கள் கைது பண்ணியிருக்கிறீங்க. இனி எவனாவது போராட வருவான்? அச்சப்படுத்துறீங்கல்ல. ஒரு தலைமுறை அநீதியை எதிர்க்க துணியுது அப்படின்னா அச்சப்படுத்துறீங்க. உலகம் பூரா இருக்க மரபென்ன? அநீதியை அச்சம் கொள்ளாமல் எதிர்க்க துணிபவன் எவனோ அவன் உண்மையான ஜிகாத்துன்னு நபிகள் போதிக்கிறாரு. அதை கேட்கிறதா? உலகத்தில் எங்கெங்க அநீதி நடக்குதோ அதை நீனும் பொறுக்க முடியாமல் கோவப்பட்டா நீனும் என் தோழனேன்னு சேகுவாரா சொல்றான். அதை கேட்கிறதா? ரௌத்திரம் பழகுங்கிறான் பாரதி, அதை சொல்றதா? பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழனத்துக்கு உயிரடான் விடுதலைன்னு பாரதிதாசன் பாடுறா. அதை கேட்கிறதா? நீங்க அநீதியை எதிர்க்கவே கூடாது, போராடவே கூடாதுன்னு சொல்றீங்க. நாங்க எதை கேட்கறது சாமி? எதை கேட்கறது? எதன் பக்கம் நிக்கிறது? அதுதான் இங்க பிரச்சனை. சகோதரி அனிதாவுக்கு அன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் போய் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த தாளாளர் பல அரசியல் தலைவர்களோட போட்டோல இருக்காரு, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் வந்திருக்கு. இல்ல அவரே பாரதிய ஜனதால தான் இருக்கிறாரு. அதான் தெரியுதே. போராடுறவங்க எல்லாருமே சமூக விரோதின்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இந்த வார்த்தையை சொல்றவங்க கொடுமையான சமூக விரோதின்ற. நான் நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிபயங்கரவாதிகள் நாட்டை ஆளும்போது மக்கள் எல்லாம் பயங்கரவாதி மாதிரி தெரியும். எங்கள் ஊரில் சொல்லுவோம், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்டான்னு. மஞ்சக்காமலை வந்தவனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியும். அப்படி இவன் பெரிய சமூக விரோதியாக சமூக குற்றவாளியாக இருக்கனால இவர் குற்றவாளியாக இருப்பாரோ? திருடன் யாரை பார்த்தாலும் இவன் நமக்கு முன்னாடி திருடன் வந்திருக்கானோ அப்படிதான் நினைப்பா. அந்த கதை தான் இது. அதுதான் இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் விதிகளை மீறக்கூடிய தனியார் பள்ளிகளை ஏன் அரசுடமை ஆக்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி இயல்பாக வருது. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இல்லை தம்பி, ஒரு அடிப்படை தான். எப்படி எந்த கொள்கை அடிப்படை பார்த்தாலும், பொருளாதார கொள்கை அடிப்படை பார்த்தாலும், நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அரசியலாக பார்த்தா கூட எந்த ஒரு முதலாளியும் தன் லாப தேவைக்குத்தான் முதலீடு செய்வானே ஒழிய மக்கள் சேவைக்கு முதலீடு செய்ய மாட்டான். அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அது ஒரு சேவையாக அப்படி பார்ப்பீங்க. உலக வர்த்தக அமைப்பு தம்பி கவனிங்க, உங்களுக்கு சொல்லுவோம். உலக வர்த்தக அமைப்பு WTO நீங்கள் நீர் விநியோகம், மருத்துவம், கல்வி, போக்குவரத்து, சாலை பழுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம் இதெல்லாம் நமக்கு சேவைன்னு நினைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சேவை அல்ல, தொழில். தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. நீங்கள் இதை முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு நீ கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இரு, இதுதான் அவன் வேலை, இதுதான் செய்கிறான். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த தனியார் முதலாளிகள் எப்படி நீங்கள் மாணவிகளை படிக்க வச்சா அவர் பிள்ளையாது? அவர் படிக்க வச்ச எல்லா பிள்ளைகளும் இது ஒன்று. கட்டணம் எங்கே இப்போ எதுக்கு எல்லாருமே அதிக மதிப்பெண்களை பெற்று நம்ம 90 விழுக்காடு தேர்ச்சியை காட்டணும்னா, ஏன்னா அப்போ தான் அடுத்த வருஷம் மாணவர்கள் சேர்க்கை கூடும், அப்போ தான் லாபம் பெறும். அப்போ அதானே இருக்குது. ஒரு கேள்வி தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் கல்வி வரி எடுக்குதா இல்லையா கவர்மெண்ட்டு? மருத்துவ வரி வாங்குதா இல்லையா? நீர் வரி வாங்குதா இல்லையா? குடிநீர் வரி, சாலை வரி எடுக்குதா இல்லையா? எல்லா வரியும் நீ எடுத்துக்கிட்டு தனியார் முதலாளி அக்கோஃபனா கிண்ணைக்கு போ, அப்போ இதுக்கு போ. இங்கே மருத்துவமாக தனியார் முதலாளிகிட்ட போ, அப்போ தான் நல்ல மருத்துவம் கிடைக்கும். இங்கே பள்ளிக்கூடமா கல்வியா அதை தனியார் முதலாளிகிட்ட போ, மருத்துவமாக இங்கே போ. அரசை நடத்தின அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் ஐயா எம்ஜிஆர், ஐயா கருணாநிதி அவர்களே அரசு மருத்துவமனையில் படுக்கலையே. தனியார் மருத்துவமனையில் படுக்கிறாங்கன்னா அவங்க நடத்தின அரசின் தரம் என்ன? இப்போ அரசு மருத்துவமனையின் தரம் என்ன? எந்த அமைச்சர் பிள்ளைகள், எந்த அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்குது, கல்லூரியில் படிக்குது? ஏன் தரம் இல்லை? ஏன் தரம் இல்லை? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட இந்த அதிகாரத்தால் ஒரு தரமா நடத்த முடியாதா? ஒரு தனியார் முதலாளி பேருந்து நடத்திட முடியும், நீ நடத்த முடியாதா? தனியார் முதலாளி அருமையா பள்ளிக்கூடம் நடத்திட முடியும், உங்களால் முடியாதா? அப்ப அரசு தன் தோல்வியை ஒத்துக்குதா? பதில் சொல்லுமா அதுக்கு? இப்படி ஒரு அரசு தேவையா? பிரிட்டன்ல வாங்குறான், அமெரிக்கால வாங்குறான். அமெரிக்கால வாங்குறான்னா பாதிக்கு மேல சம்பளத்தை எடுத்துக்கிறான்னா அவன் மக்களுக்கு திருப்பி கொடுக்குறான். கல்வியை கொடுக்குறான், மருத்துவத்தை கொடுக்குறான், சாலையை கொடுக்குறான், நீரை கொடுக்குறான். ஆனா நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்க? என்னவா திருப்பி தர்றீங்க? வரி கட்டம் நாங்கள் 28 30 விழுக்காடு கூட கட்டுறோங்க, 18 விழுக்காடு இல்லை 20 விழுக்காடு கூட கட்டுறோங்க, 5 விழுக்காடு வேணாம் 10 கூட கட்டுறோங்க. என்னவா எங்களுக்கு திருப்பி தந்திருக்கிறீங்க, தர போறீங்க? அதுக்கு ஒரு பதில் இருக்கா? மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் அந்த CCTV ஃபுட்டேஜ் அப்படின்றது இப்போ வெளியாகி இருக்கு. எந்த ஃபுட்டேஜ் உண்மையானது, எந்த ஃபுட்டேஜ் ஃபேக்கானது அப்படின்ற ஒரு விளக்க நிலைப்பாட்டை காவல்துறை மட்டும்தான் கொடுக்கணும். அது முதற்கட்டமாக மக்களுக்கு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, நீதிமன்றத்திலும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்.
இந்த விசாரிச்சு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வீடியோ வெளியிலன்ற மாதிரி தான் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ யார் வெளியிட்டாங்க இந்த வீடியோவை? அப்படி வெளியிட்டவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? இந்த ஃபுட்டேஜ் முதல்ல அவங்க கையில் எப்படி போயிருக்கும்? அது இதுன்னு பலதரப்பட்ட கேள்விகள் பிறக்குது. இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிச்சு இந்த ஃபுட்டேஜோட உண்மைத்தன்மையை முழுமையா ஆராய வேண்டிய பொறுப்பு இந்த விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்களா அதிகாரிகள், அவங்க கையில தான் இருக்கு. இல்ல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நாங்களும் வீடியோ பிளேஸ் பண்ணல, புரிஞ்சுக்கங்க. ஓகே, ரெண்டாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், இது போன்ற ஆதாரங்களை ஆரம்பத்திலேயே வெளியிட்டு இருந்தா இவ்வளவு பெரிய வன்முறை ஏற்பட்டிருக்காது. இப்போ எங்க மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முற்படுற வகையில யாரோ ஒருத்தர் இதை வெளியிட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இதை இப்ப பண்ணிருக்கவங்க அப்பயே பண்ணிருக்கலாமே, இவ்வளவு பெரிய எஸ்கலேஷன் நடந்திருக்காது. இது அடுத்தடுத்த குழப்பமா முளைச்சு மேல போயிட்டே இருக்கு. இது மாதிரி ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுத்தி அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்துறேன், குறிப்பா அரசுக்கு தெரியப்படுத்துறேன். இந்த வழக்கு சார்ந்த விசாரணை பண்றவங்க இதை சார்ந்தும் அடுத்த கட்ட விசாரணையை கொண்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா போட்டு பின் பண்ணிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.